வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மோமோஸ் எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். மோமோஸோட சட்னியை எப்படி ரெடி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோமோஸ் செய்யறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட நீங்கள் மோமோஸ் செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா இது பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதோட நான் ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 4 இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டும் அதே மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பீன்ஸும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கேபேஜும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை பட்டாணியும் சேர்த்து கூட செய்யலாம், இல்லைன்னா மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த 3 காயும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரொம்ப நல்லா வதங்கணும்னா இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போயே உப்பு சேர்த்தோம்னா காயில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் தண்ணி விடாமல் நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் ஒழுங்காக கிடைக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். ஸ்டஃபிங் கூல் ஆகிற டைமில் இப்போ மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கும் நல்லா கூலாகிடுச்சு. இப்போ அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோமோஸ் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கீழே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவு கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து சின்னதாக நல்லா உருட்டிக்கலாம். ரொம்பவும் மொத்தம் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் மோமோஸ் வந்து நம்ம இது பண்ணும்போது நல்லாயிருக்கும், வேக வைக்கும்போது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி ஒன் சைடாக இருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே மடித்து மடித்து கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதேமாரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு டிசைன்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைட்லேருந்து நல்லா மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் கூட மோமோஸ் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 விதமான மோமோஸ் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா அந்த மாதிரி மடித்தாச்சு. இப்போ இங்கேருந்து இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு டிசைன். நீங்கள் எப்படி வேணும், உங்களுக்கு எப்படி மோமோஸ் செய்கிறதுக்கு விருப்பமோ நீங்கள் அந்தமாரி கூட நீங்கள் டிசைனாக செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 விதத்தில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் வந்து நம்ம வந்து மோமோஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே ஒரு பாத்திரம் இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் பரவுற மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை நம்ம உள்ளே வச்சிடலாம். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிரும். மோமோஸ் வேகிற டைமில் நம்ம வந்து மோமோஸோட சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஜிஞ்சர், கார்லிக்கும் சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சோயா சாஸுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட வந்து நான் டொமேட்டோ சாஸும் காரத்துக்கு வந்து சில்லி சாஸும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்து
மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவே வந்திருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற காய்கறியில் ரொம்ப நல்லாவே வெந்திருக்குது. இந்தமாரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அது கோதுமை மாவில் செய்யலாம். இந்த சட்னியும் நம்ம வீட்டில் செஞ்சது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.